இந்த அடை தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸில் வந்து ஃபுல்லாக ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக. இந்த கிளாஸ் வந்து 200 கிராம் பிடிக்கும். அரிசியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம புழுங்கல் அரிசி எந்த கிளாஸில் இருக்குமோ அதே கிளாஸில் தான் வந்து எல்லா மற்ற பொருளையும் மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போது அந்த கிளாஸ்லேயே 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கிளாஸில் 3/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த கிளாஸ்லேயே 3/4 கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ரேஷன் அரிசியில் சேர்ந்து சாஃப்டாக வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. இது ரொம்ப நல்லாவே சாஃப்டாக வரும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டால் தோசை வந்து ரொம்ப நல்லா வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லா தானியமும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த பருப்பு வகையில் சேர்த்துன தொப்பை போடுறோன்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இந்த தோசையை வந்து சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஊற வச்சு 8 மணி நேரம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ரொம்ப நல்லாவே ஊறி வந்துருக்கு. நம்ம எல்லாமே சேர்த்து போடுது. இது வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அது கூட 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து மாவு புளிக்க வைக்க தேவையில்லை. இது நம்ம அரைச்சி வச்ச மாவு ஒரு 1 மணி நேரம் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை 1 மணி நேரம் இப்படி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு நம்ம அரைச்சி வச்சு ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவுக்கு எப்படி கரைக்குமோ அது போல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை மாவை நல்லா சூட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அடை தோசை ரெடி.
பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்குது, கம கமன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வடகறி, தேங்காய் சட்னி, இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.